கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். தமிழும் மரபும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எத்தனை பேர் பழைய சோறு சாப்பிட்டீங்க? பழைய சோறு இப்போ வீடுகளில் இருக்கிறதே இல்லை. ஏன்னா ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வந்துருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட வீடுகளில் இரவு நேரங்களில் மிச்சமான உணவில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் பழைய சோறாக சாப்பிடுகிற பழக்கம் இருந்தது. ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் காலை சாப்பாடு அப்படின்னா அது பழைய சோறு தான். இப்போ ஃப்ரிட்ஜு வந்ததுக்கப்புறம் பழைய சோறு சாப்பிட்றதில்ல. ஒருவேளை பழைய சோறு சாப்பிட்டு இருந்தால் கூட அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம். நான் காலையில் பூரி சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன். ஏன்னா பழைய சோறு சாப்பிட்டேன்னு சொல்கிறத ஒரு அவமானமான விஷயமாக நம்ம நினைக்கிறோம். அப்படியே பழைய சோறு சாப்பிட்டேன்னு சொன்னாலும் நம்மளை கேட்குறவங்க பார்க்குற ஒரு பார்வைன்னு இருக்குல்ல, ஏளனமான ஒரு பார்வை. அதுதான் இன்றைக்கி யதார்த்தமான ஒரு நிலைமை. நான் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு பேச போயிருந்தேன். அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ் சங்கத்தில் பேசினேன். நம்முடைய தமிழர்களினுடைய பாரம்பரியமான உணவு பற்றி பேசுகிற போது இந்த சம்பவத்தை சொல்லணும். ஊவே சாமிநாத ஐயர் மல்லாரை வென்ற மாங்குடியார் அப்படின்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரையினுடைய சுருக்கத்தை இப்போ நான் சொல்கிறேன். தஞ்சாவூர் மராட்டிய மன்னர்களின் ஆட்சியில் இருந்த காலம். அப்போது நவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறும். ஒரு முறை நவராத்திரி விழாவின் போது வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மல்லன், மற்போர் செய்யக்கூடிய ஒரு வீரன், இந்த ஊரில் என்னை மற்போரில் ஜெயிப்பதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று அறைகூவல் விடுக்கிறார். மற்போர் அப்படின்னா கையில் ஆயுதங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு போர். மன்னர் சொல்கிறாரு, யார் வெளியூர்லேருந்து வந்து நம்ம ஊரில் யாராவது என்னை ஜெயிக்க இருக்கிறாங்களான்னு கேட்குறது, நம்ம ஆளுங்களை அனுப்புங்க. போரை எல்லாரும் அடி வாங்கிட்டு வராங்க. மன்னர் அரண்மனையில் உப்பரிகையிலிருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த வீரனை ஜெயிக்கவே முடியல. இவனை ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு மன்னர் ரொம்ப சோர்ந்து போய் பார்த்துட்ருக்கிறார். அப்போ அவர் மேலே உப்பரிகையிலிருந்து பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு ஒரு நெல் மூட்டை தெரியுது. நெல் மூட்டை இப்படி மக்கள் நின்றுட்டுருக்காங்க. அந்த மக்களுக்கு நடுவில் ஒரு நெல் மூட்டை தெரியுது. என்ன நெல் மூட்டை அப்படின்னு பார்த்தா, அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தலையில் நெல் மூட்டையை வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்றது ராஜாவுக்கு தெரியுது. ரொம்ப நேரமாக தலையில் நெல் மூட்டையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருக்கணும், அவனை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ராஜா சொல்கிறார். ஒரு 4 பேர் வந்து, உன்னை ராஜா கூப்பிடுறாருப்பா, வா போகலாம். வரேங்க, இரு இந்த நெல் மூட்டையை வச்சுட்டு வா அப்படின்னு 4 பேர் சேர்ந்து அந்த நெல் மூட்டையை இறக்குறாங்க. அவங்களால இறக்கவே முடியல. தள்ளுங்க, நானே இறக்கி வைக்கிறேன்னு அவரே ஒருத்தராக அந்த நெல் மூட்டையை இறக்கி வச்சுட்டு ராஜாவை பார்க்க வரார். இப்போ ராஜா கேட்டார், நீ யார்? பக்கத்தில் மாங்குடின்னு ஒரு ஊர்லேருந்து வரேன். என் பேர் கைலாச ஐயர். என்கிட்ட ஒருத்தர் நிலத்தை குத்தகைக்கு விட்டுருக்கிறாரு. அவர்கிட்ட நெல் கொடுக்குறதுக்காக இப்போ நான் வந்தேன். இங்கே ஏதோ சண்டை நடந்துகிட்ருக்கு. இப்படி 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்களேன்னு இன்னும் பார்த்தா அவனே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். போகிற எல்லாரும் அடி வாங்கிட்டு வராங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உடனே ராஜா கேட்டார், அவனை ஜெயிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? என்னது ஜெயிக்க முடியுமாவா? எங்கள் ஊரில் சின்ன பசங்க கூட அவனை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ராஜா ஆச்சரியமே கேட்டார், நிஜமாவா? அப்போ நீ போய் அவன் கூட போர் பண்ணுறியா? பண்ணுறனே. மற்போர் ஆரம்பமாச்சு. அந்த வெளியூர்லேருந்து வந்து என்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட அந்த வீரன் 2-3 அடியிலேயே சோர்ந்து விழுந்துட்டான். அவனால் எந்திரிக்கவே முடியல. இவர் கேட்டார், மறுபடியும் போர் செய்யலாமா? இல்லை என் ஆளை விட்டுரு. இப்போ ராஜா கேட்டார், இவ்வளவு வலிமை எப்படி வந்தது உனக்கு? இவ்வளவு பலம் எப்படி வந்தது உனக்கு? அவன் சொன்னான், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் ராஜா. சாப்பாட்டு மூலமாக தான் இவ்வளவு பலம் வந்ததா? என்ன சாப்பிட்றீங்க நீங்கள்? அவன் சொன்னான், நீங்கள் எல்லோரும் எங்கள் ஊருக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ ராஜா போகிறார், மாங்குடிக்கு போகிறார். எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. இலை போட்டாச்சு, எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. இலையில் பழைய சாதம் பரிமாறிட்டே வராங்க. நம்ம வீடுகளில் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பழைய சோறு இலையில் வச்சுட்டாங்க. அந்த பழைய சோறு வச்சதுக்கப்புறமா எல்லாருமே அப்படி கையை வச்சுருக்காங்க. ராஜாவுக்கும் அவர் கூட வந்தவங்களுக்கும் ஒன்றும் புரியலை, ஏன் இப்படி கையை வைக்கணும்? எல்லாரும் இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கையில் ஊறின எள்ளு வைக்கிறாங்க. அந்த ஊறின எள்ளை வச்ச உடனே அது என்ன பண்ணுறதுன்னு ராஜாவுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. அந்த ஊர்க்காரங்க அந்த எள்ளை இப்படி பிசைகிறாங்க. பிசையும் போது என்ன வருது?
கையில் எள்ளை பிசைஞ்சு எண்ணெய் வரணும்னா உடம்புல எவ்வளவு வலிமை இருக்கணும். அந்த எண்ணெய் எள்ளிலேருந்து வரக்கூடிய நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெயை பழைய சாதத்தில் விட்டால் அவங்க சாப்பிட்றாங்க. இந்த சாப்பாடு தான் எனக்கு உடல் வலிமையை கொடுத்தது என்று அவன் சொன்ன செய்தியை மல்லாரை வென்ற மாங்குடியார் என்கிற தலைப்பில் உவே சாமிநாதர் எழுதிய கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கி நிறைய ஸ்டார் ஹோட்டலில் கூட பழைய சாதம் விற்பனைக்கு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய சாதம் என்பது நம்முடைய உடலுக்கு வலிமை தரக்கூடியது. அதை சாப்பிட்றது ஏளனமான அவமானத்திற்கு உரிய ஒரு செயல் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் பண்டை தமிழர்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் அது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாரம்பரியத்துக்கு திரும்பிட்டு இருக்கோம். செக்கு எண்ணெய்கள் பயன்படுத்துகிறோம், சிறுதானியங்கள் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பழைய சோறு சாப்பிடுகிற அந்த ஒரு பழக்கத்தையும் நாம் கொண்டு வரணும். நம்முடைய முன்னோர்கள் பழைய சாதம் நல்லெண்ணெய் சாப்பிட்டு எவ்வளவு திடகாத்திரமாக இருந்தார்கள் என்பதை இன்றைக்கு நாம் பார்த்தோம். இதேபோல் மற்றும் ஒரு செய்தியோடு தமிழும் மரபும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் நன்றியும் நிறைய அன்பும்.